ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிறோம் இல்லையா, தெய்வ சிலைகள் வச்சு அது வழிபடலாமா, அப்படி வழிபட்டால் நம்ம எந்த மாதிரி வழிபடலாம் அதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டு பூஜை அறையில் கடவுளின் திருவுருவ படங்களை வச்சு வழிபடும் முறை தான் பெரும்பாலும் வழக்கத்தில் இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக சிலை வழிபாடு தான் ரொம்ப விரும்பி செய்கிறோம். இருந்தாலும் வீட்டில் தெய்வ சிலைகளை வச்சு வழிபாடு செய்யலாமா, எந்த தெய்வங்களின் சிலைகளை வீட்டில் வைக்கலாம், எப்படி வழிபாடு நடத்துறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே எல்லாருக்குமே நமக்கு இருக்க தான் செய்யுது. பொதுவாக தெய்வ சிலை அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் இப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா கருங்கல்லால் ஆனதுனால, அப்புறம் பளிங்கு கல், பஞ்சலோக சிலை, ஸ்படிகத்தில் இந்த மாதிரி சிலைகள் வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே முறையாக செஞ்சுட்டு வருவாங்க. இதே போல் நம்ம வீட்டில் வச்சாலும் நாம் அதை முறையாக அந்த மாதிரி செய்யணும். ஆனால் வீட்டில் அதை எல்லாமே முறையாக நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் வீட்டில் தெய்வ சிலைகளை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/2 அடி உயரம் கொண்ட தெய்வ சிலைகளை நாம் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி தெய்வ சிலைகளை வழிபடுறது அப்படிங்கிறது தினமும் தவறாத அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யணும். பால், தயிர், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள்னால நாம் செய்யணும். தினமும் முடியாட்டினாலும் வெறும் தண்ணீர், அதாவது இவ்வளவு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணீர் கொண்டாவது அந்த சிலைக்கு நாம் அபிஷேகம் செய்யணும். தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டணும். தினமும் அபிஷேகம் செய்ய முடியாது, அதுக்கு போதுமான நேரமும் இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நாம் அபிஷேகம் செய்யணும். விநாயகர் சிலை இருந்துச்சு அப்படின்னா சதுர்த்தி அன்னைக்கு, சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னா சோமவாரம் அப்படின்லாம் பிரதோஷம், சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் செய்யலாம். முருகர் சிலை இருக்குன்னா சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி திதியில் கண்டிப்பாக நாம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. தினமும் சுவாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கேற்றி வழிபட்டா நமக்கு மிக சிறந்த பலனை பெற முடியும். வீட்டில் தெய்வ சிலை சிறியதோ பெரியதோ எந்த அளவில் வச்சிருந்தாலும் அதுக்கு தினமும் நித்திய நெய்வேத்தியம் நாம் வைக்கணும். பால் இல்லைன்னா ஒரு வாழைப்பழமோ, ஏதாவது பாலோ வாழைப்பழமோ அது மாதிரி ஏதோ ஒன்று வைக்கணும். இல்லைன்னா கற்கண்டு, பேரிச்சம்பழம் எதுவாக இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நாம் கண்டிப்பாக வைக்கணும். வைக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் வச்ச பழத்தை கற்கண்டு, பேரிச்சம்பழம் இது ரொம்ப பல நாள் தொடர்ந்து அப்படியே நாம் வைக்கக்கூடாது. நெய்வேத்தியம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் தான். அதிகபட்சமாக அந்த நாளுக்கு மட்டும் நாம் வச்சுட்டு எடுத்துடணும். சுவாமி படமோ சிலையோ அதுக்கு அணிவிக்கும் பூக்களையும் அது போல் அடுத்த நாள் அதை எடுத்துட்டு புதிய மலர்கள் சுவாமிக்கு நாம் சாத்தணும். முந்தைய நாள் பயன்படுத்திய அந்த பூ அல்லது காஞ்சு போன பூக்களை சுவாமி படங்கள் மீதோ பூஜை அறையில் அந்த குப்பைகளாகவே நம்ம வச்சிருக்க கூடாது. பூக்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா அது எதிர்மறை சக்திகளை ஈர்க்க துவங்கிரும். இதனால நாம் வீட்டில் தெய்வீகத்தன்மை குறைஞ்சு கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. உங்களால் சிலைகள் வச்சு வழிபட முடியும் அப்படின்னா தினமும் நம்ம இந்த அபிஷேகம் செய்ய வேணாம். நான் சொன்னது மாதிரி உங்களால் எப்போ முடியுமோ அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. இப்போ தினமும் நீங்கள் அதோட ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய ஸ்தோத்திரம், அந்த அஷ்டோத்திரம் மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபடுறதுனால கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு ஒரு உயிர் ஆகர்ஷண சக்தி கிடைக்கும். அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனும் கொடுக்கும். பெருமாள் வழிபடுறீங்க அப்படின்னா துளசியில் அர்ச்சனை பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு அப்படின்னா நீங்கள் பன்னீர் ரோஸு இது மாதிரி அருகம்புல் இந்த மாதிரி வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அதே போல் முருகருக்கு அரளிப்பூ இது மாதிரி வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். இப்போ உங்களால் சிலைகள் வச்சு வழிபட முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக படங்கள் சுவாமி படங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம்.
ஆனால் எனக்கு சிலை வைக்க ஆசையாக இருக்குது, சிலை வச்சு நான் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து 6 அடிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 6 இன்ச் மேக்ஸிமம் 6 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. டெய்லி வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் முருகருக்கு பூஜை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சமயம் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்க, முக்கியமான பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வெறும் நீரால் மட்டுமாவது ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. எல்லா மற்ற பொருள்னால பண்ண முடியாட்டினாலும் பரவாயில்ல, வெறும் நீர் அபிஷேகம் வச்சு சுத்தமான தண்ணீர் அபிஷேகம் நீங்கள் செஞ்சு வழிபட்டாலே போதுமானது. தினமும் ஒரு கல்கண்டு வைங்க, அதுவே போதும். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான். அதே போல் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, உத்தரணி வச்சுருக்கிறீங்க, பஞ்சபாத்திரம் உத்தரணி இருக்குது அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக தண்ணி வச்சு ஒரு பூவாவது வச்சுருங்க, போதும். ரொம்ப எளிமையாகவே வந்து நாம் செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மெயினாக தினமும் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே போல் நீங்கள் அடிக்கடி வெளியூர் போகிறவங்களா இருக்கிறீங்க, நாங்கள் வந்து ட்ராவலிங்கில் தான் இருப்போம் பாதி நாள் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து யோசிச்சுட்டு வைங்க. ஏன்னா நம்ம வச்சா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, நம்ம வந்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் கரெக்டாக செய்யணும் தானே. அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக படங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க நாங்கள் வீட்டில் தான் மோஸ்ட்லி இருப்போம், எப்போவாது தான் வெளியில் போவோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிலை வழிபாடு தாராளமாக செஞ்சுக்கலாம். எக்காரணம் கொண்டும் நாம் வந்து பட்டினியாக விட்டுறக்கூடாது. சுவாமிகளோட சிலைகளை நாம் வந்து அதை பட்டினி போடக்கூடாது. அதனால இந்த அபிஷேகம் இதெல்லாம், ஏன்னா கோயிலில் அதுக்காக தான் அதுக்கு உயிரோட்டம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அபிஷேகம் சொல்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனை காட்டுறது, அதுக்கு எல்லாமே வந்து அந்த தெய்வ சிலைக்கு வந்து ஒரு உயிரோட்டமாகவே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, நாமளும் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உயிருள்ள ஒரு சிலையாக தான் அந்த சிலை வந்து இருக்கும். அதனால நீங்கள் அதை வந்து அப்படியே அந்த பூஜையை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அப்படி உங்களால் முடியும்னா தாராளமாக வைங்க, வச்சு வழிபாடு பண்ணுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கடவுள் நமக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் சிலை வழிபாடு செய்யணும் ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக வச்சு செய்யுங்க. உங்களோட ட்ராவல் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். இவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.